இப்போ எல்லாரும் கேன்சர்ன்னு சொன்னா எல்லாருக்கும் வர்றது வந்து மெயின் திங்ஸ் வந்து ஒரு பயம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு பயத்துல இருப்பாங்க. இன்னொன்னு அலட்சியம். அலட்சியம் எப்படின்னா, எனக்கு வரவே வராது. இத பத்திலாம் நான் கேட்டுக்கவே தேவையில்லன்னு. பட் எதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, மார்பகம்னு ஒண்ணு இருந்தா, அதுல புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரஸ்ட்ட பத்தி ஏன் இவ்ளோ நம்ம டீட்டெயில்டா வந்து நெறைய பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல ஒரு அர்பனைஸ்ட் ஒரு சிவிலைஸ்ட் ஒரு சிட்டில இருக்க மக்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் ஃபார் ஃபீமேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். இதுல ரொம்ப ஒரு விசித்திரமானது என்னன்னா, இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கவும் முடியக்கூடிய வியாதி. ஆனா, ஒரு சில அறியாமைகள்னால இன்னைக்கு டேட் வரைக்கும் எல்லாரும் ஒரு லேட் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஒரு ஆரம்பத்தில கண்டுபிடிக்கிற முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் 1, ஒரு ஸ்டேஜ் 2ல பிரஸ்ட் கேன்சர கண்டுபிடிச்சோம்னா, ஆல்மோஸ்ட் 100% க்யூரபிள். வேரஸ் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்துட்டாங்கன்னா, அந்த க்யூர வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்காக தான் இந்த அவேர்னஸ பத்தி மாறி மாறி பல இடத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மார்பகத்தோட தனித்துவம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 வயசு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இதுக்கு மேல வளர போறது கிடையாது. ஏன்னா உடம்பு குண்டாகலாமே தவிர, அவங்க கை, காலோ, அவங்களோட உடம்போட வளர்ச்சியோ வேற இருக்க போறது கிடையாது. பட் அவங்க உடம்புல இருக்க மார்பகம் வந்து ஒவ்வொரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்லயும் நெறைய சேஞ்சஸ் உண்டாக்கிட்டே இருக்கு. கடவுள் மார்பகத்த படைக்கப்பட்டது குழந்தைகள் பால் குடுக்கறதுக்காக. ஸோ ஒரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்ப என்ன ஆகும்னா, ஓகே இந்த சைக்கிள்ல ஒருவேளை இவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா, குழந்தைக்கு பால் குடுக்கணுங்கிறதுக்காக மார்பகம் பெருசாக ஆரம்பிக்கும். அந்த சைக்கிள்ல அவங்க பிரெக்னன்ட் ஆகலையா, அப்போ மார்பகம் திருப்பி சுருங்க ஆரம்பிக்கும். இத வந்து டெவலப்மென்ட் வளர்றது பேர் டெவலப்மென்ட், சுருங்குறப்ப இன்வல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி இருக்கிற நார்மல் டெவலப்மென்ட் அண்ட் இன்வல்யூஷன்ல நடக்கிற சில சேஞ்சஸ். அது பேர் அபரேஷன்ஸ். இத கலெக்டிவா ஆன்டின்னு சொல்லுவோம். ANDI. அபரேஷன்ஸ் இன் நார்மல் டெவலப்மென்ட் அண்ட் இன்வல்யூஷன். இதுல நடக்கிற மாற்றங்கள்னால வர்றதுதான் பெரும்பாலான பிரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ். மார்பகத்துல எனக்கு சார் ஒவ்வொரு மாதவிடாய் அப்போ மார்பகத்துல வலி வருது. எனக்கு மார்பகத்துல திடீர்னு பார்த்தா ஒரு கட்டி மாரி தெரியுது. மார்பகத்துல வந்து ஒரு தடிமன் இருக்கு. இந்த மாரி வர எல்லா இதையும் குரூப் பண்றது பேர் தான் ஆன்டி. இந்த ஆன்டி கீழ வர்ற எந்த கட்டியுமே கேன்சர் கட்டியா மாறாது. ஸோ கேன்சர் கட்டியா மாறுறது இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஸோ நம்ம இது 2 எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிறது தான் பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதாவது சுய மார்பக பரிசோதனை. இத எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ நான் இந்த லிங்க் கீழ போட சொல்றேன். அத நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் வீடியோ. அது ரொம்ப அழகா அனிமேட்டடா இருக்கும். நீங்க வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி ஒரு பிரஸ்ட்ட எக்ஸாமின் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோ போட சொல்றேன் பாருங்க. இப்போ இது எதுக்காக பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்றோம் அப்படின்னா, ஒரு பெண்மணிக்கு எது அவங்களுக்கு நார்மல். இப்போ உடம்பு உறுப்பு இருக்கு இல்லையா? எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அது மாரி ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் பிரஸ்ட், லெஃப்ட் பிரஸ்ட் எடுத்தாலே ஒரு பிரஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கலாம். ஒரு பிரஸ்ட் சிறுசா இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில கட்டிகள் எப்பவுமே ரொம்ப நாளாவே